வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் இம்பார்ட்டண்ட்டான லெவல் எது, நாளைக்கு மிகப்பெரிய கேப் அப்போ கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்போது எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், எப்படிலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை வித்தியாசமாக பேங்க் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இந்த வருடம் தொடக்கத்திலிருந்து எடுத்துக்கோங்களேன், நாமளும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், மார்க்கெட் எந்த வித நியூஸுக்கும் சரிங்களா, எந்த வித நியூஸுக்கும் மார்க்கெட் ஒபே பண்ண மாட்டேங்குது. அதாவது அதர் மார்க்கெட்ஸில், வேர்ல்டு மார்க்கெட்டில் வேறு எங்கேயாவது நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு மார்க்கெட் பெருசாக ஒபே பண்ண மாட்டேங்குது. அதனால் பெரிய கேப் அப்போ கேப் டவுனும் நடக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நல்லது ஒரு கேப் அப் கேப் டவுன் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸாவது ஆச்சுன்னா தான் அது ஒரு நல்ல ஒரு கேப் அப் அல்லது நல்ல ஒரு கேப் டவுன் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கேப் அப்போ கேப் டவுனும் இந்த கடந்த 3 மாதங்களில் சரிங்களா, இப்போ மார்ச் முடிய போகுது. ஸோ கடந்த 3 மாதங்களாகவே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா எடுத்து பாருங்கள். ஸோ அதனால் நாளைக்கு வரக்கூடிய நியூஸ் அப்படின்றது, இன்னைக்கு நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் இருக்குது, எல்லாரும் அதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் அந்த நியூஸ் அப்படின்றது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றது எனக்கு இந்த ஐடியா தான் இருக்குது சரிங்களா. ஒரு ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஐடியா தான் சரிங்களா. மற்றபடி ப்ளஸ் ஆர் மைனஸாக ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்குது, எந்த நியூஸுக்கும் மார்க்கெட் ஒபே பண்ண மாட்டேங்குது. எலெக்ஷன் மூடில் இருக்காங்க, மார்ச் எண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால ஒபே பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு வைங்க. இன்கேஸ் மார்க்கெட் ப்ளஸ் ஆர் மைனஸில் ஓப்பன் ஆகுது, நல்ல ஒரு பெரிய கேப் அப்பையோ கேப் டவுனையும் கொடுக்குது அப்படின்றப்போ எப்படி என்ட்ரி எடுக்கலாம், இதுதான் நமக்கு மேஜரான ஒரு கொஸ்டின். அப்படி ஒரு நல்ல ஒரு கேப் அப் இப்போ 46,360 இருக்குது, ஒரு 400 பாயிண்ட் கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்க சரிங்களா. ஒரு 400 புள்ளிகள் கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா 46,600 700 வரை ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை. ரொம்ப சிம்பிளா. ஸோ இங்கே இருந்து ரிஜெக்ஷன், இங்கே இருந்து ரிஜெக்ஷன், இங்கே இருந்து ரிஜெக்ஷன், ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன், டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன், இன்னைக்கும் ரிஜெக்ஷன். ஸோ நாளைக்கும் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது நம்ம தயாராக இருக்கும். இங்கே இருந்து பேட்டர்ன் உருவாகலாம் சரிங்களா. பேட்டர்ன் அப்படின்றது இது போல் சின்னதாக இருக்கலாம், அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். இது போல் பெருசாக இருக்கலாம், அதையும் ஈஸியாக இதை பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக பார்க்கும்போது தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் ஏற்படும் போது என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 46,700 அப்படின்ற லெவலில் இருந்து விலகக்கூடிய மார்க்கெட்டுடைய அடுத்த டார்கெட் 46,500. 46,500 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 46,350, 46,350 பிரேக் அவுட் பண்ணால் 46,100 வரைக்கும் அதிகபட்சமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. இது ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட்டில் இது நடக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்கேஸ் 46,700 அப்படின்ற லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு அப்சைட் மொமெண்டமாக கண்டினியூவாக ஒரு ரேலி ஆவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது, ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இது என்னைக்கு டேட் அப்படின்னு பார்த்துருவோமா, ஃப்ரைடே 15 மார்ச். 15 மார்ச்சில் இருந்து கடந்த 5 நாட்களாக இது மட்டும்தான் சரிங்களா. இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்டால் பிரேக் அவுட்டே பண்ண முடியல. ஸோ நாளைக்கு இன்கேஸ் இந்த 46,700 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்றது 47,000 வைக்க போகிறேன். 47,000 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 47,100 சரிங்களா. 47,100 அப்படின்ற லெவலில் ரீச் பண்ணிருச்சு. அடுத்து 47,120 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 47,200 வரைக்கும் அதிகபட்சம் போகும் சரிங்களா. ஸோ இங்கே நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 47,200 அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர்
இருக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ரிவர்சல் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 47,200 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா 47,400 அந்த லெவல் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஓகே. இன்கேஸ் வந்து ஒரு கேப் டவுனாக மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு கேப் டவுனாக ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு மேஜரான பாயிண்ட்டாக நான் இந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி ஒரு மேஜரான ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த 46,000 45,800 வரை நமக்கு வந்து பேட்டர்ன் உருவாகலாம் அல்லது வால்யூம் வந்து உருவாகலாம். அப்படி வால்யூம் பேட்டர்ன் வந்து உருவாகும் போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 46,200 வச்சுக்கலாம். 46,200 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 46,400 வரைக்கும் போகும். 46,400 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 46,600 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் அப்படின்றது இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதை மார்க்கெட் இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணும்போது இங்கே நல்ல பேட்டர்ன் வந்து உருவாகுது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப் மூவ் இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சரிங்களா? எப்பொழுது 45,800 பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அதற்கு பிறகுதான் ஒரு நல்ல ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 45,500 45,300 45,200 ஸோ இந்த லெவல் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட். சரிங்களா? அடுத்து நாளைக்கு நம்மளுடைய எக்ஸ்பைரி எதில் வந்து இருக்க போகுது? நிஃப்டியில் இருக்க போகுது. ஸோ நிஃப்டி மேலே தான் நிறைய பேருக்கு கண்ணாக இருக்கும். நிஃப்டியில் நாளைக்கு வந்து எப்படி வந்து 0 to ஹீரோ பண்ணலாம், எந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்மளுடைய செட்டப்புக்காக. சரிங்களா? நம்ம பயன்படுத்தக்கூடியது ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் 100% ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறதும், எல்லா ஸ்ட்ராட்டஜியிலும் எல்லா நாளும் என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறதும் ரொம்ப தவறான விஷயம். அதை எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி என்ன வச்சே சொல்கிறேனே, இன்றைக்கி எங்களுடைய என்ட்ரி வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,840 அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணும்போது 21,800 டார்கெட்டாக வச்சுருந்தோம். 21,800 பிரேக் டவுன் பண்ணும்போது 750 700 வரைக்கும் வந்து டார்கெட் வந்து வச்சுருந்தோம். எல்லா டார்கெட்டும் வந்து மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, கவலைக்குரிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ப்பான அப்மூவை நாங்கள் வந்து பை பண்ணவே இல்லை, கால் ஆப்ஷன் சைட் போகவே இல்லை. ஏன்னா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரீவியஸாக எனக்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கிறது போல் எந்தவித அறிகுறியுமே தெரியல. இங்கேருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப வந்து டவுன் வரும், அல்லது அப்படியே மார்க்கெட் ரிவர்சல் ஆனாலும் ஏதாவது வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இங்கே ஏதாவது நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா மட்டும் அப் சைட் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இங்கே டிமாண்ட்லாம் இங்கே இருக்குது. இப்போ இந்த புதுசாக இங்கே ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கா, இதுக்கு நேராக எந்தவித டிமாண்டும் இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட எந்தவித பிளானும் இல்லை. ஸோ எந்தவித பிளானும் இல்லாததுனால எந்தவித ஸ்ட்ராட்டஜியும் இல்லாததுனால எந்தவித என்ட்ரியும் எடுக்கல. அதாவது புட் ஆப்ஷன் சைடு நல்ல ஒரு ப்ராஃபிட் எங்களால் பண்ண முடிஞ்சுது, ஆனால் கால் ஆப்ஷன் சைடு என்ட்ரியே எடுக்கல. என்ன காரணம்? எந்தவித ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை. இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வருத்தம் நிறைய இருக்குது. சரிங்களா? கால் ஆப்ஷன் சைட் போயிருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அசிங்கப்படலை. சரிங்களா? ஏன்னா நான் வந்து புட் ஆப்ஷன் சைடில் எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பிரேக் டவுன் கிடைச்சிது. அந்த பர்ஃபெக்டான பிரேக் டவுனை யூஸ் பண்ணி என்னால் ஒரு 100 புள்ளிகள் வந்து கிராப் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படின்ற பட்சத்தில் நான் இதற்காக அசிங்கப்படணும்? ஏன்னா நான் நல்ல ப்ராஃபிட்டில் தானே இருக்கேன். அதே சமயம் கால் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் வந்து போனதுக்காக நான் எந்தவித அசிங்கமும் படலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனக்கு பேட்டர்ன் உருவாகலை, இங்கே ப்ரீவியஸாக டிமாண்ட் வந்து இல்லை. என் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி படி இங்கே எந்தவித ஸ்ட்ராட்டஜியும் உருவாகாதப்போ நான் வருத்தப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், வேறு எஸ்எம்சியாக இருக்கலாம், வேறு நியூஸாக இருக்கலாம், வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் எப்படி வேணும்னா ட்ரேட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது உங்களை பர்ஃபெக்டாக வந்து செதுக்கணும் நீங்களே. சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஓனாக வந்து ரெடி பண்ணணும். உங்களுடைய ஒர்க் டைமிங்கை பொறுத்து, உங்களுடைய வேலை பளுவை பொறுத்து, உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை வடிவமைக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது 100% வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உருவாக்குறேன் அப்படின்ட்டு மட்டும் வந்து நினைக்காதீங்க. 100% வேலை செய்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி உருவாக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் 100%
வேலை செய்கிற ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 70% 80% அந்த மாதிரி கிடச்சிச்சினாவே ரொம்ப சந்தோஷப்படுங்க. சரிங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி என்னது ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நான் ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் இருக்க போகிறேன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே தான் கடைசி வாழ்நாள் முழுக்க வந்து ட்ரேட் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா அதில் ஃபெயிலியர்ஸும் வந்து வரும். அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஒரு தொழில் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபெயிலியர் வரப்போ அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த நாள் கடந்து போகணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கடந்து போக பழகிக்கணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நாளையிலேருந்து இண்டிகேட்டர் மாறிக்கலாம். இல்லை நாளைக்கு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, அடுத்த நாள்லேருந்து வேறு எதாவது வந்து ட்ரேட் பண்ணலாம். இது நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது, இது நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்ட்டு மாறி மாறி மட்டும் போகாதீங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 days ஆகுது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒழுங்காக முறையாக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பேப்பர் ட்ரேடாவது பண்ணி பழகி அந்த பேப்பர் ட்ரேடரில் சக்ஸஸ் ரேஷியோ வந்துச்சுன்னா அடுத்தது ரியல் கேஷில் சக்ஸஸ் வந்துடும். ரியல் கேஷில் சக்ஸஸ் வந்துருச்சுன்னா கான்ஃபிடென்ட்டாக இறங்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த கட்டமாக ஒரு நல்ல ட்ரேடராக வந்து மாற முடியும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறதே ட்ரேடராக வந்து என்ட்ரி ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய பெரிய தவறே அதுதான். பெரிய மணியோட பெரிய ட்ரேடர் ஆயிடலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்துடுறோம். ஆனால் அது பெரிய லாஸ் கொடுக்கறதுனால இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய மித்தே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு தவறான விஷயம், பெரிய அளவுக்கு நட்டத்தை மட்டும்தான் கொடுக்கும், லாபம் தரவே தராது அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் உணர்ந்தது. ரொம்ப பேசிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுவோம். ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஒரு கேப் அப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். 21,980 21,940. சரிங்களா? ஸோ இந்த ஜோனில் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படி வந்து ட்ரா பண்ணிக்கிட்டப்போ எனக்கு இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளையாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சப்ளை ஜோனை ட்ரா பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சப்ளை ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வருது. இந்த சப்ளை ஜோனை பொறுத்து பேட்டர்ன் உருவாகும். சரிங்களா? அப்படி பேட்டர்ன் வந்து உருவாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு தான் ஃபால் வந்து நடந்திருக்கு. அதே போல் உங்களுக்கு இங்கேருந்து பேட்டர்ன் உருவாகிட்டு கிரியேட் ஆகிட்டு ஃபால் வந்து நடக்குது அப்படின்ட்டு வைங்களேன், 21,850 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். சரிங்களா? 21,850 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ 21,800 அடுத்த டார்கெட். 21,800 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 21,750 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? இங்கே பேட்டர்ன் அப்படின்றது உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலை கொடுக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக இருக்குது. எப்போ 21,980 அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியுதோ அதற்கு பிறகு நான் வந்து கால் ஆப்ஷன் போவேன். அங்கே இருந்து 21,980 நான் ஒரு கேப் ஃபில்லிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே இருந்து இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை மார்க்கெட்டை வந்து ஃபில் பண்ணும். ஸோ அப்படி இந்த கேப்பை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுது அப்படின்றப்போ அங்கே ஒரு 60 பாயிண்ட்டுகள் எனக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணதுக்கு பிறகு அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் 22,100. 22,100க்கு பிறகு 22,120 எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக 22,180, 22,180 எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ 22,250 வரைக்கும் அதிகபட்சம் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒரு பெரிய அளவுக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது. இப்போ மார்க்கெட் 21,850 க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஒரு 100 புள்ளிகள். சரிங்களா? ஒரு 100 புள்ளி கேப் அப்பாக 150 புள்ளி கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தலாம். அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்குது ரீசெண்டாக இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிமாண்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா? இந்த டிமாண்டிலிருந்து ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் உருவாகலாம் அல்லது வால்யூம் வந்து உருவாகலாம். அப்படி வால்யூம் உருவாகிறப்போ மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுக்கும். 21,825 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 825 அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக 875 21,900 அப்படின்ற லெவல் வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எப்போ 21,720 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த 21,720 அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன்.
இந்த புள்ளி நோட் பண்ணிக்கலாங்களா? அப்போ தான் தெரியும் உங்களுக்கு வீடியோவில். ஸோ இந்த 21,720 அப்படின்ற புள்ளி நோட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே ஃபர்தராக நமக்கு தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து கிடையாது. சரிங்களா? அதனால் ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலை வந்து கொடுக்கும். இருந்தாலும் சேஃப்டிக்காக அடுத்தடுத்த டார்கெட் வந்து வச்சுக்கலாம். 21,650 21,650 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 21,600 21,500. சரிங்களா? ஸோ இந்த 21,500 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதற்கு பிறகு ஒரு பேனிக் பெருசாக வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதற்கு பிறகு தாங்கி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ அந்த பேனிக் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக ஒரு பெரிய ஃபாலை வந்து சந்திப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேப் அப் ஆகவும் பெரிய கேப் டவுன் ஆகவும் ஓப்பன் ஆகும்போது எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். மார்க்கெட் காலையில் 9:15 3:30 மணி வரைக்கும் ஏறக்குறைய 70 கேண்டிலுக்கு மேலவே வந்து ட்ரேட் நடக்குது. எல்லா கேண்டிலையும் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ஏறவும் இறங்கவும் மாறி மாறி நடந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கேண்டிலையும் ட்ரேட் பண்ணி எல்லா ட்ரேடும் எடுத்து எல்லா கேண்டிலையும் வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சா முடியுமா? முடியவே முடியாது. ஸோ உங்களுக்கான பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராசஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக ப்ராஃபிட் தரும். வலியது வாழும். நன்றி.